கோவக்காவை ஒரு தடவை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க கோவக்காவை அதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அதில் மசாலா சேர்க்க போகிறோம். அந்த மசாலாவை பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் சீரகம், 4-5 பூண்டு பல், ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகாய். இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா மெழுமெழுன்னு அரைக்க வேண்டாம், கொரன்னு அரைச்சிக்கோங்க. நமக்கு அங்கே கோவக்காய் ஃப்ரையாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் போட்டுப்போம். அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு 3 முட்டை, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நமக்கு நல்லா உதிரியாக நமக்கு வந்துடுங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.